குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்குமே வந்து ஒரு மாதிரியான நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் ரைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இதுலேயும் அதே தான், நோட்ஸ் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து நாலேஜ் டெஸ்ட் கிடையாது, இது ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ ஆல்ரெடி உங்களோட அக்யூமுலேட்டட் நாலேஜ் தான் அங்கே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சிவராஜவேல் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து நான் வந்து மெயின்ஸ்க்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் என்ரோல் பண்ணியிருந்தேன். வணக்கம், என் பேர் தீபிகா. நான் இந்த இயர் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன். இது என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட். என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ரேங்க் 68 வந்திருந்தது. எனக்கு அதில் வந்து ஒரு 2 மார்க்ஸ் ஷார்ட் இருந்ததுனால சர்வீஸ் கிடைக்கல. இந்த வாட்டி வந்து ரேங்க் 20 வந்திருக்கு. குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஒரு ஸ்டேஜுக்குமே வந்து ஒரு மாதிரியான நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸில் வந்து 10 யூனிட்ஸ் இருக்கும். பேசிக்ஸ் புக்ஸ், சமச்சீர் ப்ளஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணணும். சோர்சஸ் வந்து ரொம்ப லிமிட் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து என் ஸ்ட்ராட்டஜியோட ப்ரைம் பிரின்சிபலாக நான் வச்சுருந்தேன். ஸோ ஒரு ஸ்டடி பிளான் இருக்கும். அந்த ஸ்டடி பிளானை வந்து டெட்லைன்ஸை வந்து ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு செல்ஃப் மேட் நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து மேக் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ தட் ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. அண்ட் டெஸ்ட் சீரிஸ் என்ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ ரெகுலராக வந்து டெஸ்ட் எழுதி அதில் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸை வந்து நானே வந்து ட்ராக் பண்ணிட்டு இருந்திருப்பேன். மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் ரைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இதுலேயும் அதே தான், நோட்ஸ் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு ஆன்சர் ரைட்டிங் வந்து இப்போ ஆல்ரெடி இது என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட்ன்றதுனால ஆன்சர் எப்படி இன்னும் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல என்னோட ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஸோ இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன், இது எல்லாமே எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்து ரெடிமேடாக நான் வச்சுருந்தேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸு, ஃபேக்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு டாப்பிக்குமே நானுமே முன்னாடியே ரெடிமேடாக வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து என் ஆன்சர்ஸில் வந்து டயக்ராம், ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி எழுதும்போது ஸோ ஒரு 1 or 2 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவாக வரப்போ உங்களோட ரேங்க்கும் வந்து ஆப்வியஸாக இம்ப்ரூவ் ஆகும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து நாலேஜ் டெஸ்ட் கிடையாது, இது ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ ஆல்ரெடி உங்களோட அக்யூமுலேட்டட் நாலேஜ் தான் அங்கே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நீங்கள் டே 1லேருந்தே ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டியோட ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்திருக்கும் போது அது ஒரு போர்டில் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் ஒரு கான்வர்சேஷன் போகிற மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி இருந்தீங்கன்னா இன்டர்வியூ உங்களுக்கு வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் இன்டர்வியூவில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நர்வஸ் ஆகக்கூடாது. ரொம்ப கேஷுவலாக நீங்கள் வந்து உங்கள் பர்சனாலிட்டியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுவே உங்களுக்கு பெட்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி தரணும். ஓவராலாக வந்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது எப்போவுமே வந்து ஹார்ட் ஒர்க் மேலே பிலீவ் பண்ணியிருக்கணும். உங்கள் மேலே நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்கணும். எப்போ லோவாக ஃபீல் பண்ணுற டைமில் வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி எப்படி அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் இந்த ப்ரிப்ரேஷனை அப்படின்றது தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். அண்ட் மென்டார்ஸோட கைடை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். டெஸ்ட் பேப்பர்ஸ் எழுதி முடிச்சப்பறம் நீங்கள் வர ஃபீட்பேக்கை வந்து அந்த ஃபீட்பேக்கையும் எடுத்துக்கணும். நீங்களும் வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். சிவராஜவேல் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து நான் வந்து மெயின்ஸ்க்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் என்ரோல் பண்ணியிருந்தேன். டெலகிராமில் வந்து அவங்க கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டும் நான் அந்த டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத ரெஃபர் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா அதுவும் என்னோட ப்ரிப்ரேஷனில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இப்படி தான் வந்து இந்த அகாடமி வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ.